ஹாய், இன்றைக்கி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ நம்மள்ட்ட ப்ரெட் இருக்கே, நம்ம ப்ரெட்டை வச்சு எதாவது பண்ணலான்ட்டு. ப்ரெட்டு கடைசியில் பார்த்தா கட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் வந்து ஹாஃப் டொமேட்டோ எடுத்துக்கிறேன், ஆனியன், கொரியாண்டர் லீஃப், டர்மரிக் பவுடர், அடுத்து பெப்பர் பவுடர், அவ்வளோதான். நம்மளுக்கு வேணும்னா சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம். நான் சில்லி பவுட்ரு போடுவேன், கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டொமேட்டோவை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஹாஃப் எடுத்திருக்கேன்னு சொன்னேன்ல, நீங்கள் அதனால் ஹாஃப் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். சின்ன சின்னதாக ஸ்லைஸாக இருந்தால் தான் ஈஸியாக பார்த்திங்கன்னா அதை வந்து ஃப்ரை பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இதை வந்து நம்ம பேஸ்ட்டில் போட போகிறோம். ஸோ அதனால் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நான் எப்படி கட் பண்ணுறேனோ அந்த மெத்தடில் கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நல்லா நறுக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் எப்படினாலும் நறுக்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சது இவ்வளோன்னு தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஆனியன் சொல்லியிருந்தேன்ல, ஆனியன் பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கணும். ஆனியனும் அதே மாதிரி தான் பொடி பொடியாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து சாண்ட்விச்சில் போடுறப்ப அந்த பேஸ்ட்டில் வந்து லைட்டாக அது இருந்த மாதிரி தெரிஞ்சால் போதும். ஸோ நான் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியானவே நறுக்கிக்கிறேன். உங்களுக்கும் இது மாதிரி குட்டி குட்டியாக ஆனியன்ஸ் கட் பண்ண தெரியும்னா ஏதாவது மெத்தட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணோன்னே நம்ம வந்து கடாயெலாம் உங்கள் வீட்டில் இல்லைன்னா ஏதாவது பேன் அது மாதிரி எடுத்துக்கலாம். அதுவும் இல்லைன்னா நம்ம தோசை அது நம்ம சுடுறதுக்கு ஒரு பேன் மாதிரி வச்சுருப்போம்ல, அதில் கூட நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து இதை கட் பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப எரிஞ்சிச்சு. நான் அதனாலே சீக்கிரம் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ கடாயை எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் எடுத்துட்டேன். கடாயில் கொஞ்சமாக ஆயில், நம்மளுக்கு தேவையான அளவு. ரொம்பவும் ஆயில் எடுத்துக்க வேணாம், நம்ம ஹெல்த்துக்கு அது வந்து ரொம்பவே இஷ்யூஸ் தரும். ஸோ வந்து கொஞ்சமாகவே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்றது இங்கே மேட்ரு. நான் வந்து ஒரு சாண்ட்விச்சுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ இதை நீங்கள் வந்து டபுள் மடங்கா 3 மடங்கா பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நெக்ஸ்ட்டு தக்காளியை போட்டோன்னே செம்ம போக வந்துடுச்சு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. நான் ஆனியனையும் போட்டேன். நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரையும் நல்லா இது பண்ணிக்கோங்க. டொமேட்டோ வந்து நான் ஃபஸ்ட்டே போட்டுறேன், ஏன்னா ஆனியன் ப்ரௌனிஷ் ஆகிடும் சீக்கிரம், அது வந்து கொஞ்சம் வேகணும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆனோடனே அதில் வந்து நம்ம டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். டர்மரிக் பவுடர் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சால்ட். டர்மரிக் பவுடர் உங்களுக்கு ஒரு டீஸ்பூன், அதுலேயும் கொஞ்சம் ஹாஃபாக நம்ம போட்டுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு சால்ட்டுமே உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பவுடர், நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு வேணால் சில்லி பவுடர் போடலாம். சப்போஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து அவ்வளோக்கா வந்து காரம் இது பண்ணுவாங்க, நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், ஏன்னா சாண்ட்விச்சில் கொஞ்சம் ஸ்பைசி இருக்கணும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வேணும்னா பெப்பர் பவுட்ரு போட்டுக்கலாம். நான் போடணும். முதல்ல நம்ம போட்ட பவுடர்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுதான்னு பார்க்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு கடாய், அதனால் கொஞ்சம் தீஞ்சிருச்சு. கடாய் தான் தீஞ்சிச்சு, நம்ம பண்ணதில்லை. ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு இது மாதிரி கொஞ்சம் எல்லோயிஷாக எல்லாமே கலந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர், இது மாதிரி லாஸ்ட்டாக நல்லா ப்ரௌன் ஆனோடனே பெப்பர் பவுட்ரு போடுறது தான் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டு ஃபினிஷிங் டச் ஆனால் நம்ம பெப்பர் பவுட்ரு போடுறோம், அதுவுமே நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் திருப்பி அதையும் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். திருப்பி நான் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டிலலாம் போட்டுட்டேன். ப்ரெட்டில் போட்டு அடுத்து நான் வந்து தோசை டவாவில் பார்த்திங்கன்னா போட்டுட்டேன் ப்ரெட்டை. நான் அதை வந்து இது அப்ளை பண்ணதை வந்து நான் என்னால் வீடியோவாக எடுக்க முடியல. ஸோ வந்து இதான் நம்மளோட லாஸ்ட் ஃபினிஷிங் டச்சாக வந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.